தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உனக்கு அடைக்கலமாகி எல்லா நெருக்கத்திலிருந்தும் உன்னை விடுவித்து அற்புதமாக பாதுகாப்பேன். சங்கீதம் 54:7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களை சூழ பகைவர்களான மனிதர்களால் முற்றிலுமாக கைவிடப்பட்டு எப்பேற்பட்ட நெருக்கத்தில் சிக்கொண்டிருந்தாலும் தேவன் எப்படி உங்களை விடுவிக்கிறார் என்பதை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். தாவீது தன்னை துரத்தி கொண்டிருக்கும் சவுலிடம் சொந்த நாட்டு மக்களாலேயே காட்டி கொடுக்கப்பட்டு தனிமையில் மரணத்தின் விளிம்பில் நின்றபோது கர்த்தர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி அவனை தப்புவித்ததை எண்ணி பாடியதே இந்த அற்புதமான சங்கீதம். அன்று சவுலின் படைகள் தாவீதை சுற்றி வளைத்து கொண்ட போது பெலிஸ்தர்கள் படையெடுத்து வருவதாக செய்தி வர சவுல் பின்வாங்கினான். இப்படி கர்த்தரே தாவீதை அற்புதமாக காப்பாற்றினார். அதே போல இன்று உங்கள் சொந்த வாழ்க்கையிலும் வழிகள் அடைக்கப்பட்டு மனிதர்கள் உங்களை ஒடுக்க நினைக்கும் போது தேவனே உங்களுக்கு ஒரே அடைக்கலமாக இருக்கிறார். ஆகையால் உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். தாவீதை விடுவித்த அதே கர்த்தர் உங்கள் கண்ணீரையும் துடைத்து எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உங்களை நிச்சயமாக விடுவிப்பார். கர்த்தர் மேலுள்ள உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நெருக்கடியை நீக்கும் ஆவியானவரே, இன்று என் வாழ்வில் காணப்படும் எல்லா நெருக்கங்களையும் நீக்கி நீரே எனக்கு அடைக்கலமாக இருந்து என்னை விடுவித்து பாதுகாத்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.